Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 4 Example Sums இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க example 4.5 find the principal value of cos inverse of root 3 by 2. இப்போ cos ஓட values எல்லாம் வரும். இதுக்கு முன்னாடி sin ஓடது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி cos ஓடது. இப்போ ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. cos ஓட லிமிட் தெரியணும். cos belongs to 0, pi. sin ஓட லிமிட் minus pi by 2 லேருந்து pi by 2. ஆனால் cos ஓட லிமிட் 0 to pi. இப்போ 0 ஓட வேல்யூ 0 தான், பையோட வேல்யூ -1. வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து -1 வரைக்கும் வரணும். இவ்வளோதான் விஷயம், இதை தான் செய்ய போகிறோம். சைனுக்கு என்னெல்லாம் செஞ்சோமோ அதே தான். ஸோ பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், லெட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 by 2 is equal to y. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், காஸ் இன்வர்ஸ் சன்செட் கொண்டு போயிட்டோம். இப்போ ரூட் 3 by 2 is equal to காஸ் இன்வர்ஸ் சன்செட் போனால் காஸ் y. இப்போ cos டேபிளில் ரூட் 3 by 2 எப்போ வரும்னா cos 30 டிகிரி. cos 30 டிகிரி எப்படி எழுதுவோம், pi by 6. ஸோ 30 டிகிரி வந்து 180க்குள்ளே வரும். 0லேருந்து 180 வரணும். 30 டிகிரி தான் அதோட லிமிட்டில் வரும். ஸோ இங்கே என்ன எழுதலாம், cos pi by 6 is equal to cos y. ரூட் 3 by 2 எந்த வேல்யூ வருமோ அந்த வேல்யூ எழுதணும். அண்ட் ஆல்சோ pi by 6 belongs to 0, pi. இது எக்ஸிஸ்டா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. இது இப்போ எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, இந்த லிமிட்குள்ளே தான் வருது. ஸோ இது எக்ஸிஸ்டும் ஆகுது. அப்போ டைரெக்டாக காஸ் கேன்சல் பண்ணிட்டா y is equal to pi by 6ன்னு எழுதிடலாம். இதுதான் நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ. இது எழுதிடலாமா. therefore the principal value of cos inverse of root 3 by 2 is pi by 6. கிளியரா, சைனுக்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் காஸ்க்கும் சேரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 4.6 ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 by root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 by root 2. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடுங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 by root 2. இப்போ காஸோட டேபிளில் 1 by root 2 பார்த்துருக்கோம், ஆனால் -1 by root 2 பார்க்கல இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து 141ல் ஒரு டேப்லோ காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து -√2 by 2ன்னு இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 pi by 4ன்னு இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா -√2 divided by 2 வந்து √2 into √2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் -1 by root 2. இதோட வேல்யூ 3 by 4. ஸோ இதை நான் டைரெக்டாக எழுதுவேன். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1 by root 2 is equal to 3 pi by 4. புக்கில் டைரெக்டாக எழுதியிருப்பாங்க, நான் எப்படி வந்ததுன்னு காமிச்சிட்டேன். அண்ட் பேஜ் நம்பரும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 to பைக்குள்ளே தான் வரும். 0லேருந்து பைக்குள்ளே தான் 135 வரும். 180 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது 0லேருந்து 90க்குள்ளே தான் வரும். பட் இந்த வேல்யூவை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி எழுதிப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ cos inverse of -1 by 2. இப்போ -1 by root 2 நெக்ஸ்ட் லைனில் -1 by root 2 is equal to cos inverse அந்த சைட் போனால் cos 3 by 4ன்னு மாறிடும். இப்போ இந்த cos 3 by 4 இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். எப்படின்னா நான் லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 3 கீழே 4 வந்ததுன்னா pi minus pi by 4ன்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ 4 1s are 4, 4 minus 1, 3 pi by 4. ஸோ -1 by root 2 is equal to cos pi minus pi by 4. Cos pi minus theta minus cos theta. இப்போ -1 by root 2 is equal to minus cos pi by 4. இதோட புக்கில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். cos inverse of cos minus pi by 3. cos inverse of cos minus pi by 3. இதே மாதிரி சைன் வச்சு ஒரு சம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். cos inverse of cos படிக்கும் போது கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். இப்போ cos inverse காஸையும் நான் கேன்சல் பண்ணலாம். எப்போனா இந்த டீட்டா வந்து கண்டிஷன் நம்மளோட லிமிட்குள்ளே இருந்தா. இப்போ -pi by 3யோட வேல்யூ என்ன, 3 இருக்கு. அப்போ -60 டிகிரி. இப்போ காஸில் வந்து எப்போவுமே மைனஸ் வேல்யூ வராது, கரெக்டா. காஸ் எப்போவுமே ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ நான் முதல்ல இதையே மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் pi by 3. இப்போ வேல்யூ வந்து இப்போ pi by 3ன்னு மாறிடுச்சா, வேல்யூ வந்து pi by 3ன்னு மாறிடுச்சு. இது நம்ம லிமிட்குள்ளே வரும்.
0 to பைக்குள்ளே வரும். அப்போ நம்ம காஸ் இன்வர்ஸும் காஸும் கேன்சல் பண்ணிட்டா நம்ம ஆன்சர் வெறும் பை பை 3ன்னு கிடச்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் இது வந்து காஸில் மட்டும்தான், ஏன்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன், நெகட்டிவ் வராது. சரிங்களா? எல்லா இடத்துலையும் அப்படி நம்ம அப்ளை பண்ண முடியாது, கண்டிஷன்ஸ் இருக்கும். அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 7 பை பை 6. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், காஸ் இன்வர்ஸ் காஸ் 7 பை பை 6. 7 பை பை 6 வந்து 0 to பையோட எலிமெண்ட் கிடையாது. 7 பை பை 6 வந்து 0 to பையோட எலிமெண்ட் கிடையாது. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி செய்யலாம்? இங்கே வந்து டினாமினேட்டரை விட நியூமினேட்டர் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 7 பை பை 6 நான் எப்படி மாற்றி எழுதுறேன்னா 2 பை மைனஸ் 5 பை பை 6ன்னு மாற்றி எழுத போகிறேன். சரிங்களா? 6 2s are 12. 12 இருந்து 5 மைனஸ் பண்ணால் தான் 7 வரும். ஸோ 12 மைனஸ் 5 5 பை 6 இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் புக்கில் வந்து வேறு மாதிரி செஞ்சுருப்பாங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காஸ் 2 பை மைனஸ் 5 பை பை 6. இப்போ காஸ் 2 பை மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 5 பை பை 6. இப்போ இந்த வேல்யூ வந்து 180க்குள்ளே வரும். சரிங்களா? 5 பை 6ன்றது 30 டிகிரி, 30 டிகிரி இன்ட்டு 5 150. இது வந்து நம்ம லிமிட்டுக்குள்ளே வரும், 0லேருந்து 5க்குள்ளே வரும். அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். காஸ் இன்வர்ஸ் காஸை கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 5 பை பை 6 மட்டும்தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். Next question பாருங்க, example 4.7. Find the domain of cos inverse of 2 plus sin x by 3. இப்போ இதோட டொமைன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம sin inverse எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் எக்ஸோட வேல்யூ கொண்டு வருவோம். சரிங்களா? சொல்யூஷனில் given எழுதுங்க, cos inverse of 2 plus sin x divided by 3. The domain of cos y is equal to minus 1 to 1. இது வந்து லிமிட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த லிமிட்குள்ளே எழுதிப்பேன். minus 1 less than or equal to 2 plus sin x divided by 3 less than or equal to 1. minus 1 and plus 1. இப்போ 3 ரிமூவ் பண்ணோன்னா into 3. இப்போ minus 3 less than or equal to 3 கேன்சல் ஆகிடும். 2 plus sin x மட்டும் எழுதினா போதும். less than or equal to 1 into 3 3. இப்போ நெக்ஸ்ட்டு 2 ரிமூவ் பண்ணும். plus 2 இருக்கு, அப்போ minus 2. minus 3 minus 2 less than or equal to minus 2 plus 2 cancel ஆகிடும் sin x. நீங்கள் எழுதணும்னா எழுதிக்கலாம். இதுதான். ஸோ 2 லாஸ்ட்டில் எழுதலாம். plus 2 minus 2 less than or equal to 3 minus 2. இப்போ minus 5 less than or equal to வெறும் sin x வரும். less than or equal to 1ன்னு மாறிடும். இப்போ sin xன்னு வந்திருக்கு. sin xோட லிமிட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ எப்படி எழுதணும்னா it reduces to சைனோட லிமிட் minus 1லேருந்து ஆரம்பிக்கும். minus 1 less than or equal to sin x less than or equal to 1. இப்போ சைனையும் நான் ரிமூவ் பண்ணணும். சைனை ரிமூவ் பண்ணோன்னா சைன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தா sin inverse of minus 1 less than or equal to x less than or equal to sin inverse of 1. இப்போ சைன் டேபிள் எப்போ minus 1 வரும்? minus pi by 2ல less than or equal to x, that is less than or equal to sin inverse of 1க்கு pi by 2. ஸோ இதுதான் நம்மளோட லிமிட். டொமைன் வந்து minus pi by 2லேருந்து pi by 2 எடுத்து எழுதிக்கலாம். The domain of cos inverse 2 plus sin x by 3 is minus pi by 2, pi by 2ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.